மக்களே, இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்டா, ஒரு பைத்தன் ஃபைலை எப்படி நாங்கள் இல்லை பைத்தனை லேர்ன் பண்ண போகிறோம் மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பைத்தனை லேர்ன் பண்ணுவோம். அதுக்கு பைத்தனை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கோ நான் சொல்கிற மாதிரி. உங்கள் காலிக்குரிய பாஸ்வேர்டு அடிச்சுக்கொள்ளுங்க, அப்போ தான் டவுன்லோட் பண்ண விடும். ஸோ பாஸ்வேர்ட் நம்ம பழைய அடிச்சுட்டா தான் மக்களை அதை காட்டினேன், அப்படி காட்டினேன். இப்போ சரியாக அடிச்சிடுவோம். ஓகே, அதே மாதிரி பைத்தன் 3 டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்கோ. ஸோ நான் ஃபுல்லாக அப்டேட்டடாக வச்சுக்கேன் 2 வெர்ஷனையும். ஸோ கிளியர் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ ரன் பண்ணுவோம். பைத்தன் இதில் ரன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு கோட் கொடுக்க போகிறேன் மக்களே, வெயிட் பண்ணுங்க. இப்போ என்னடா, இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் ஏ, அதாவது ஏ இந்த வேரியபிளுக்குள்ளே ஈக்குவல் 10, அதாவது ஏ இந்த டப்பாக்குள்ளே 10 இருக்குது. அதே மாதிரி பி ஈக்குவல் 29, சரி 20, அதாவது 16 போடும். அதாவது பி என்ற டப்பாக்குள்ளே 69 இது இருக்குது. ஸோ சி ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி, அதாவது இந்த ஏ டப்பாவையும் பி டப்பாக்குள்ளே இருக்கிறதையும் கூட்டினா சி வரும். சரியா மக்களே? இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். ரன் பண்ணுறதுக்கு கீழே அடித்து இப்போ வேரியபிள் செட் பண்ணிட்டோம். இப்போ பிரிண்ட் சி என்ற கொடுப்போம். அதாவது இப்போ என்ன வரும், பிரிண்ட் சியை கொடுத்தா 10 69 சேர்த்து 79 நமக்கு விட வரப்போகுது. ஸோ பார்ப்போம். ரைட், வரவில்லை. என்னது சம் எரர். ஓகே, print print what மக்கள், நீங்கள் பிரிண்ட் சீனை கொடுத்தா அது வரும். சம் என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஸோ உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். பிரிண்ட் சீனை கொடுத்தீங்கன்னா 2 சேர்த்து 79 வரும். பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா 10 வரும். பிரிண்ட் பின்னு கொடுத்தா 69 வரும். நீங்கள் சும்மாவே கையால் பிரிண்ட் ஏ ப்ளஸ் பி அடித்தா 69 வரும். சும்மா இப்போ ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விட வரும். இப்போ கால்குலேட்டரில் அடிக்க விட வரும். எனக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு விளங்கல சுத்தமாக. மிஸ்டேக் parameters call print, did you mean? ஓகே, ஐ திங்க் இது பைத்தன் 2.3 எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பைத்தன் 3 வருது. ஸோ ரைட், இப்போ கூட்டி வருது. நாங்கள் ப்ராக்கெட் போடல, பைத்தனுக்கு வந்து ப்ராக்கெட் போடணும். ஸோ இப்போ ஏயை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. சிம்பிள், ஏ 10 வந்துடுச்சு. ஓகே, இப்போ இதில் பி எப்போனுங்கோ, பி 69. சரியா மக்களே? இப்போ வந்துட்டு இதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்டா, சியை கொடுங்கோ. ஸோ வந்துட்டு ப்ராக்கெட் போடுற மிஸ்டேக்கில் நான் விட்டுட்டேன். ஸோ ஏ ப்ளஸ் பி விட வந்துட்டு, அதே மாதிரி ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எத்தனை 79 கூட்டி 158 வரும். ஸோ இப்போ ரைட்டா விளங்கிட்டா? தான் பைத்தன். இப்போ ப்ரோ எத்திக்கல் ஹேக்கிங் படிக்கக்குள்ளேயே ப்ரோ நாங்கள் பைத்தன் படிக்கணும்னு கேட்டிங்கடா. இப்போ ஒரு எதை வேணாலும் நாங்கள் இப்போ ஹேக் பண்ணுறதுக்கு அதோட பேசிக், இப்போ எந்த ப்ரோக்ராம்னால் இப்போ டாப் ரேங்கிங்கில் இருக்கிற ப்ரோக்ராம் பைத்தனாக இப்போ இருக்குது. ஸோ அதான் மக்களே, இப்போ இந்த பேசிக்கே காணும். இப்போ ஒரு பைத்தன் ஃபைல் எப்படி ரன் பண்ணுற, எப்படி ஓப்பன் பண்ணுற, அதெல்லாம் ஒரு வீடியோ போட்டிருக்கணும். அதுக்குள்ளே போய் பாருங்கள். அதே உங்களுக்கு வடிவாக பக்காவாக காணும். இந்த எத்திக்கல் ஹேக்கிங் கொசுக்கு மட்டும் இது சும்மா பேசிக். பைத்தன்றது எனக்கு இருக்குது, ஆனால் பைத்தன்றது சிம்பிள் லாங்குவேஜ் தான். இவ்வளோ தான் என்னால் சொல்லக்கூடிய. ஸோ கண்ட்ரோல் சியை கொடுத்து இதுலேருந்து வெளியில் வரலாம். வெயிட்,
எக்ஸிட் என்டர். ஸோ இந்த பைத்தன் இதில் வெளியில் வந்துட்டோம். இப்போ நார்மல் கமாண்ட் ப்ராம்ப்டுக்கு வந்துட்டோம். கிளியர். ஸோ பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த தமிழில் வீடியோஸ் போடுறாங்க கொஞ்சம் பேர் தான். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. மேலும் பல வீடியோஸுக்கு இது பேசிக் கற்றுக் கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ போட போகிறோம். எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸும் தொடங்க போகிறோம். ஃப்ரீயாங்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காண்டி. ஸோ குயிக்காக சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டுங்க. 50 சப்ஸ்கிரைபர்ஸை கொண்டாங்க குயிக்லி. ஓகே பாய்.